திருச்சி அருகே ரயில்வே துறையினர் அடைத்த பாதையை பொதுமக்கள் திறந்துவிட்டனர். திருச்சி அருகே உள்ள பாலக்கரை பகுதியில் திருச்சி கரூர் ரயில் பாதையை ஒட்டியுள்ள பாதையை பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். இந்த பாதையின் குறுக்கே இரும்பு கம்பிகளை நட்டு வைத்து ரயில்வே துறை அடைத்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இரும்பு கம்பிகளை அப்புறப்படுத்தினர். அப்போது ரயில்வே போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுப்பட்டியில் தொடங்கிய பேரணி திருமயம் வழியாக 60 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பனையப்பட்டி அருகே நிறைவடைந்தது. பேரணியை தேர்தல் அலுவலர் சூரியகலா தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பெரம்பலூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மீனாட்சி தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். அதேபோல பேருந்து நிலையம் அருகே உள்ள வாகன நிறுத்தத்தில் உள்ள வாகனங்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாகைகளையும் தொங்கவிட்டனர்.